எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். சாய் தர்மா டிவி முழு மூர்ச்சியாக இதுக்கு அவங்க வீடியோ எடுத்துன்னுக்குறாங்க. ஏன்னா உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க இவ்வளோ பாடுபட்டு செய்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க மேலும் மேலும் வளர்ந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா அது உங்களுக்கு ஆசிரமத்தோடு போயிடும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். மேலும் மேலும் உங்களுக்கு பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பார்க்குற அத்தனை பேருக்கும் சாய் தர்மா டிவிக்கும் ஆத்ம வணக்கம். நம்ம மதத்தோட புனிதத்தன்மையை நீங்க சொன்னீங்க. ஆனா பிற மதங்கள்ல புத்தர் தோன்றி ஆசையே அழிவுக்கு காரணம், எல்லாருக்கும் எந்த துன்பமும் உயிர் கொள்ளாமே கூடாது, யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம அன்பா வாழணும் அப்படிங்கிற சமத்துவத்தை எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு புத்த மதத்துல அந்த நிலை மாறி போச்சு, கொல்லாமை இல்ல. ஆனா அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டிலும் அமைதி பேசப்படுது, அன்பு பேசப்படுது. எல்லாத்திலும் உலகத்துல உள்ள மதங்கள்லயே ஆதியில சொன்னபடி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மதம் அது கூட 100% சொல்ல முடியாது, 50% அன்னைக்கு மகான் சொன்னபடியே வாழற மதம் ஒரே மதம் ஜெயின மதம். ஜெயின மதம் மட்டும்தான் அன்னைக்கு தோன்றிய மகான் என்ன சொன்னாரோ அத ஒரு 50-60% கடைபிடிக்கிற மதம் ஒன்னே ஒண்ணு ஜெயின மதம். மீதி எல்லா காலகட்டத்திலையும் எல்லா மகான்கள் சொன்னதையும் அந்த காலகட்டம் மாறினோன்னு மனுஷன் வேற மாதிரி இவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டோம். அப்படிதான் புத்த மதம், அப்படிதான் மற்ற மதங்கள். இயேசுநாதர் எல்லா ஞான விஷயத்தையும் சொல்லிக்கிறார். ஆனா அதுல இருக்கிற ஞான விஷயம் எவனும் அறிய முடியல. ஏன்னா ஒரு ஞானி. திருக்குறள்ல எல்லாரும் சொல்லுவாங்க, திருக்குறள்ல கடவுளை பத்தி அவர் பேசல. யார் சொன்னது? அறியாமையில சொல்ற விஷயம். எவ்வளவு பாடல்ல கடவுளை பத்தி சொல்லிக்கிறார். ஆனா இந்த கடவுள் தான் குறிப்பிட்டு சொல்லல, ஆனா கடவுளை பத்தி நிறைய பேசியிருக்கிறார் இல்லையா? இது மாதிரி எல்லா மதங்களிலும் அந்த காலகட்டத்துல இருந்த மாதிரி, அந்த மகான் இருக்கும் போது இருந்த மாதிரி அந்த மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. காலப்போக்கில் மாறுபட்டுடுவாங்க. அந்த மாறுபட்டு போதுதான் இன்னைக்கு மதங்கள் ஜாஸ்தி வெறிப்புற்றி அலையுது. மகான்கள் மதங்களை தூக்கணுத்துக்கு அடிப்படை ஒண்ணு சொல்றேன். இந்த ஒரு தனி மனிதன் எல்லாருக்கும் ஒரு உதவி செய்ய முடியாது. ஒரு மத அமைப்பு இருந்தா எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும், நன்மையை செய்ய முடியும், நல்லதை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக மதங்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற மதங்களுக்கு மதம் ஏறி போய் தெரிஞ்சுக்குது இல்லையா? இவனை கொல்லாமா, அவனை கொல்லாமா, இவனை ஏமாத்தலாமா, அவனை ஏமாத்தலாமா, இவனு நம்ம இந்த கட்சிக்காரன் துண்டு குத்து கட்சியில சேர்க்கிறான் உறுப்பினர், அந்த மாதிரி வேலை செய்துங்கிறான் மதம். கடவுள் என்றது எவனையும் வற்புறுத்தி கூப்பிடுறது இல்லை. கடவுள் வழிபாடு அவன் மனம் விரும்பி அதை ஏத்துக்கணும், அதான் கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாட்டுல புட்டுக்கு கிட்டுக்கெல்லாம் வேலை கிடையாது. மத வழிபாட்டுல இதெல்லாம் உண்டு. அதனால உலகம் உள்ள இன்னைக்கு மத வழிபாடா போயிட்டு இருக்குமா, கடவுள் வழிபாடா இல்லை. கடவுள் வழிபாட்டு வாங்கன்னு நம்ம அறிவு கேட்டதை சொல்லிட்டு இருக்கிறோம். வராதான் அவங்க விருப்பமா. நீங்க எல்லாமே அறிவு சார்ந்து சொல்றீங்க. அது ரொம்ப புரிஞ்சுக்க கூடியதாகவும் ஏத்துக்க கூடியதாகவும் இருக்கு. அதே மாதிரி மத தலைவர்களும் அதுக்கு பின் தோன்றின மதத்தை பரப்பின மதம் சார்பான குருமார்கள் தலைவர்கள் ஒவ்வொரு கொள்கையில மாறுபடுறாங்க. இன்னைக்கு ஒரு மதத்திலையும் பிறன்மனை நோக்காம பிற பெண்களை அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்க கூடாது அப்படிங்கிற செய்தி பெருசா பேசப்படுது. ஆனா திருமூலர் தோன்றி தன்னோட வாழ்க்கை வரலாறு அந்த ஒரு பூசலன் இறந்த பின்ன பூசலன் மனைவியோடு வாழ்ந்ததா ஒரு கதை சொல்லுது. அதே மாதிரி சங்கராச்சாரியார் ஒரு வேத கேள்விக்கான விளக்கமா அறிவின் தேடலா ஒரு பெண்ணோடு வாழ்ந்ததா ஒரு சரித்திரம் பேசப்படுது. அப்படி துறவியா வாழ்ந்த இவங்க பெண்ணோடு வாழ்ந்தது எனக்கு புரியலைங்க. அது எப்படின்னு பெண்ணோட எந்த மகானுமே வாழலன்னா பெண்ணோட வாழ்ந்த மாதிரி மக்கள் நினைச்சுன்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த அம்மா பேரு சாரதா தேவி. ஆனா அந்த அம்மா கூட அவர் வாழவே இல்லை இல்லையா? ஆதிசங்கரர் ஒரு நாட்டுக்கு கேடு வந்துச்சு, அந்த மண்ணை இறந்துட்டான். அப்போ அந்த இது சீர் பண்ணணும்னா கூடு விட்டு கூடு பாயணும். அந்த கூடு விட்டு கூடு பாய்ஞ்சி ஆதிசங்கரர் அந்த கூட்டுக்குள்ள இருந்து அந்த நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அந்த செயலை செய்து போயிடலாம்னு செய்துங்கிறாரு. ஆனா
அந்த மன்னனுடைய மனைவி என்ன நினைச்சுன்னுக்கிறா, ஏன்னா உருவா தானே, அதனால அவன் என்ன நம்ம கணவர் தான் இவரு அப்படின்னு அந்தம்மா நினைச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனா கடைசியில அந்த கூட்ட விட்டு அவர் பிரியும் போது இந்த அம்மா முன்னேறி போகும்போது அப்ப சொல்றாரு, அம்மா நான் இல்லை உன் கணவர், உன் கணவர் இறந்துட்டாரு, உன் கணவனுடைய பணி முடிக்க நான் வந்து அந்த உடலுக்குள்ள, ஆனா நான் இல்லை உன் கணவர் அப்படின்ட்டு அவர் பிரிஞ்சு போயிடுறாரு இல்லையா. சரி, அது போட்டோம். அப்புறம் யார சொன்ன, திருமூலர் வந்து மூலன் ஒரு மாடு மேய்க்கிறவர். அந்த இப்ப பாடல்ல சொன்ன நால்வர் வந்தோன்னுட்டு அது மாதிரி வந்துன்னுக்கிற நேரம் வந்து அவரு அந்த மூலன் என்ன பண்றான், மாட்டுக்காரன் மாடு மேய்க்கிற இடைய அந்த மாடு மேய்க்கிறப்ப அவன் பாம்பு கச்சோ ஏதோ எப்படியோ செத்து போயிட்டான். செத்து போயிட்ட உடனே பொழுது போச்சு, இந்த மாடுகள்லாம் வீட்டுக்கு போகணும். ஆனா வீட்டுக்கு போல அந்த உடம்ப சுத்தி நின்னுக்குன்னு அழுகுது அந்த மாடெல்லாம், கண்ணீர் செஞ்சு. அந்த வழிக்காக அவர் 4 பேர் வந்தோம்னா இருப்பாரு. அப்பதான் வராரு அவர் அந்த பக்கம். அவர் பாக்குறாரு, ஐயோ ஒரு மனுஷன் செத்து போனது, இந்த மாடுகளுக்கு எவ்வளவு உணர்வு இருக்குது, எவ்வளவு உறவுகள் இருக்குது, எவ்வளவு பாசம் இருக்குது அவன் மேல. அப்போ இப்படிப்பட்ட மாடுங்க ஊடு போய் சேரணும் இல்லையா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரு, அவர் உடம்பு எடுத்து போய் ஒரு இடத்துல மறைச்சிட்டு இந்த மூலனுடைய உடல்ல அவர் பூந்துட்டாரு. பூந்த உடனே மூலன் எழுந்துக்கினார். மாட்டெல்லாம் உடனே அவங்க வீட்டுக்கு திரும்ப விட்டார். அப்போ அந்த மூலனுடைய மனைவி என்ன பண்றா, ஏன் கணவன் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அம்மா முன்னேறி வராங்க. அப்ப சொல்றாரு மூலன், திருமூலர் சொல்றாரு, அம்மா நான் இல்லை உன் கணவர் இறந்துட்டாரு, இந்த மாடுகள்லாம் இப்படி அழுதுன்னு இருந்தது, அதனால நான் எடுத்துன்னு போய் வந்து விட்டேன், நான் இல்லைம்மான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி போய் உட்கார்ந்த உடனே 3000 வருஷம் கும்பகோணத்துல உட்காந்துருந்தாரு இல்லையா. அதனால உலகம் என்ன சொல்லலாம், ஆமா திருமூலர் மூலனுடைய பொண்டாட்டி வச்சிருந்தாரு, ராஜா பொண்டாட்டி அவருக்கு ஆதிசங்கர் இருக்கிறார். இது தோற்றங்கள், நிஜங்கள் வேற. நிஜங்களை மட்டும் நம்ம பார்க்கணும், தோற்றங்களை பத்தியில் இருக்கிறோம் பார்த்து. எல்லாத்தையுமே அறிவோட சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க, எந்த கதையும் நம்ப வேண்டாங்கிறீங்க. ஆனா இன்றைய மதங்கள் எல்லாமே கதையை தான் பேசுது. யாருமே இன்றைய மதங்கள் எல்லாமே கிறிஸ்தவமாகட்டும், இந்து மதமாகட்டும், இல்ல வேற மதங்கள் எல்லாமே அவங்கவுங்க கதைகளை தான் பெருசு பண்றாங்களே தவிர அறிவை முன் வச்சோ அவங்க தர்மம் பண்ணணும், எல்லாம் நியாயப்படி நடக்கணும், யாரும் துன்புறுத்தக்கூடாது, இப்படி அறங்கள் எல்லாத்தையுமே கைவிட்டுருச்சு. கதையை மட்டும்தானுங்க ஐயா பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ் ஏறுறோம் அரசியல்வாதி, திருக்குறள் தெரியாத அரசியல்வாதியே கிடையாது, திருக்குறளை பத்தி பேசாத அரசியல்வாதியே கிடையாது. ஆனா அந்த மேடையோட அந்த திருக்குறள் காலி, வீட்டுக்கு போனோம்னா அவன் பழைய ஆம்பளி ஆயிடுறான். அப்போ திருக்குறள் மேல தவற, அவன் மேல தவற, அவங்க மேல வேத நூல்கள், அது கிறிஸ்துவ வேத நூலா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், எல்லா நூல்களையும் நல்லதை சொல்லி இருக்குது. ஆனா மேடை ஏறும் போது நல்லதை பேசுறான், மேடை விட்டு இறங்கணும்னு அவன் பழைய தொழிலுக்கு போயிடுறான். அதனால இது வேத நூல் குறை கிடையாது, மனிதனுடைய குறை. காரணம் என்னன்னா, இவன் பேசியே ஊரை கெடுத்துட்டு போயிடணும், செயலுக்கு போகக்கூடாது. அதனால வேத நூல்கள் எல்லா நூல்களும் புனிதமானதுமா. அது பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், சிவபுராணமா இருக்கட்டும், புனித நூல்கள் அது. இன்னைய மனிதனால அதை எழுத முடியுமா? நிறைய படிச்சவங்க எழுதவே முடியாது. இது அந்த கடவுளுடைய சக்தி பெற்றவங்க மட்டும்தான் எல்லாம் எழுத முடியும், எல்லா மனிதனாலும் எழுத முடியாது இல்ல. அப்படி எழுதுனதுல குறையே கிடையாது. ஆனா இந்த மனிதன் கிட்ட 1000 குறைகளை வச்சுக்கின்னு அதனுடைய வழிமுறைப்படி வாழறது இல்லை இல்லையா. சிவபுராணம் பொருள் உணர்ந்து படிப்போருக்கு சொர்க்கத்துல இடம் இல்ல. எத்தனை பேர் எங்க திரும்பினாலும் சிவபுராணம் படிக்கிறாங்க, அது என்னான்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க இல்ல. அதுல சொல்றாரு, நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க. இதனுடைய பொருள் என்ன? இது பாடல் இது. ஆனா நிறைய பாடுறாங்க. நான் நிறைய பெரிய பெரிய ஆள் கிட்ட கேட்ட, சாமியை நான் படிக்காதவன், நான் இதெல்லாம் படிக்கிறது இல்லை, இதனுடைய பொருள் என்ன சாமி சொன்னீங்கன்னா நான் 10 பேருக்கு சொல்லுவேன். அதெல்லாம் கேட்கக்கூடாது, பாட்டு படி.
இதை நான் முட்டாள நான் அதை பசினு கத்துக்க சொல்லு. ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு தெரியாத நான் அதையும் படிக்கணும். ஆனா அதனுடைய உட்பொருள் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பொருள். நான் இன்னைக்கு பேசிக்கிறது தான் அதுல சொல்லிங்க இல்லையா? நமச்சிவாய வாழ்க இல்ல. ஒருத்தரை கேட்ட, என்ன சாமி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்றது பெரிய கடவுளை பத்திங்க. பைத்தியக்காரனாயா எழுதணுமா என்ன? நமச்சிவாயானா உன் உடலு, நான்னா மண்ணு, மானா தண்ணி, சீனா நெருப்பு, யானா கழுத்து காற்று, சீனா நெருப்பு, யானா காற்று. இப்படி மனிதனுடைய உடல்ல இருக்கிற இயக்கம் தான் நமச்சிவாயம் இல்லையா? ஓமன்னா அது உயிர். அப்போ நமச்சிவாய வாழ்க, அப்போ இந்த உடல் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டார். நாதன் தாழ் வாழ்க, இறைவன் வாழற வீடு இதுன்ட்டார். இது ரெண்டுமே கடவுள் எப்படி சொல்றது? அப்போ பொருள் புரியல. ஆனா ஓயோம பாட்டு ரெண்டு பேரும் அப்படி கை தட்டின உடனே இவருக்கு அப்படியே ஆகாயத்த சிவபெருமான் கிட்ட உட்கார்ந்துட்டு வந்த மாதிரி இருக்கு. இப்படி இருக்கக்கூடாதுன்ற நான். எந்த வேத நூல் ஒன்னா இருக்கட்டும், எல்லா வேத நூலையும் சத்தியம் இருக்குது. ஆனா பொருள் தேடுங்க, எழுத்த படிச்சுட்டு பேசாதீங்க. அப்ப அதுல சொல்றாரு, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. இது பொருள் புரியவனவா? இமைப்பொழுதும்னா கண் சிமிட்டுத அந்த நேரம் கூட அது விலகக்கூடாதான் இல்ல. ஆனால் அது அந்த நேரம் விலகுனா நீ இருக்க மாட்டியான். அப்போ எவ்வளவு பெரிய மேதைகள் அவன். ஆனா இது பொருள் தெரியாத படிச்சு என்ன பயனு? அதனால சொல்றான், நான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தாழ் வாழ்க. நான் என்ன தெரியல இல்ல. கோன்னா விரல், கழின்னா நகம் இல்லையா? இதான கோகழி. இந்த நகமுடைய விரலால அந்த இறைவனை பார்க்கணுமா? அதனால சொல்றான், கோகழி ஆண்ட குருமணி தாழ் வாழ்கன்னா. பொருள் தெரியாத இதெல்லாம் படிச்சு நான் புளி வச்சுட்டு போய்கிறேன். நான் தப்பு தப்பா எழுதி வச்சிடலாம். உனக்கு படிக்கவும் தெரியல, அர்த்தமும் தெரியல, நீ தப்பு தப்பா படிச்சு என்ன பண்ணியா? நான் 4000 பாட்டை தெரிஞ்சுக்காத, 4 பாட்டு தெரிஞ்சுக்கோ, பொருள் தெரிஞ்சுக்கின்னு பாடு. அததான் சிவபுராணம் சொல்லுது, பொருள் உணர்ந்து படிப்போருக்கே வைகுண்டம் கைலாயம். பொருள் அறியாம படிக்கிறவங்களுக்கு நரகம் தாண்டா இல்லையா? இதை ஏன் சொன்ன? அவன் நரகத்துக்காக போட்டவன் சொர்க்கத்துக்காக போய் போட்டுமே, ஏன் நரகத்துக்கு போவேன்னு சொன்னான்னா, ஒவ்வொருத்தனும் இதுக்கு பயந்து சொர்க்கத்துக்கு போட்டு பொருள் புரிஞ்சுப்பான் அப்படின்றதுக்காக பாடு. தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால், உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும்.